ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கத்தின் பாடுகள், நெருக்கத்தின் பாதைகள், உபத்திரத்தின் பாதைகள், கண்ணீரின் பாதைகள், வேலை இல்லைன்ற சூழ்நிலையின் பாதையில் கூட இன்றைக்கி சிலர் கடந்து கொண்டு வருகிறாங்க. திருமணம் ஆகவில்லை என்று சொல்கிற சூழ்நிலையில் கடந்து வருகிறாங்க. கற்பத்தின் கனி ஆண்டவரே காத்திருக்கிறோம், இன்னும் எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஏங்குகிற குடும்பங்கள் உண்டு. சமாதானத்தின் குறைவுகள் உண்டு. அநேக குடும்பத்தில் எத்தனையோ உபத்திரங்கள், வியாதிகள், கடன்கள், இப்படி எல்லா சூழ்நிலையும் கடந்து வரும் பொழுதும் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்களுடைய காரியத்தில் ஜெயத்தை தருவார். உங்களோட வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது முடிவு பெறவில்லை என்று சொல்லி உங்களை கைவிடாத தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, நாம் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறதா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்குகிற தேவன். அவருடைய கிருபையும் இரக்கமும் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. காலைதோறும் புதிய கிருபையும் புதிய இரக்கத்தையும் தருகிற தேவன். நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ நிச்சயமாய் ஆண்டவர் முடிவை தருவார். ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞனான ஒரு வாலிபன் இருந்தானா. அவனுடைய வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது சடன் அவனுடைய வேலை போய்விட்டதாம். அவனுடைய வாழ்க்கையில் அதற்கு பின்பாக அவனுக்கு வறுமைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கேலியான பேச்சுகள், இப்படி அநேக காரியத்தை அந்த வாலிபன் சந்தித்தானாம். அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை, அவமானத்தின் சூழ்நிலை, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்ற சூழ்நிலை. அப்பொழுது அவன் கையில் ஒரு பழைய வேதாகம் இருந்ததாம். அந்த வேதாகத்தை திறந்து அவன் ஒரு வசனத்தை படிக்கலான்னு எடுக்கும் பொழுது புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம் அவன் கண்ணில் பட்டதாம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நீ வசனத்தை பிடித்தான், ஜெபித்தான், அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டான். இன்னைக்கும் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக கர்த்தர் அனுப்புகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாகவே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமேன். எங்கள் தேவனுக்கே துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன்.